ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எழுத்தாளர் சாருண்ய மேத்தா அவருடைய பிளாகில் ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை நூலை பற்றி அறிமுகப்படுத்தியிருந்தார். நிச்சயமாக வாசகர்கள் இந்த நூலை வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு. அது கிண்டலில் விட்டுருந்தாங்க. அப்போது அப்பா என்கிற தலைப்பு கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு. அது ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு. அதை ரிஷான் ஷெரீப் அப்படின்றவர் தான் மொழிபெயர்த்திருந்தார். அதை வாங்கி நான் அப்போவே வாசிச்சிருந்தேன். எனக்கு அதில் எல்லா கதைகளுமே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோடைய மொழி நடை ரொம்ப சுலபமாக, எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லா சிறுகதைகளையும் வாசிக்க முடிஞ்சது. பல்வேறு நாட்டு எழுத்தாளர்களுடைய கதைகளை மொழிபெயர்ப்பு செய்திருந்தது. அதில் சிறப்பாக இருந்தது அந்த புக்கில். அப்போது அது பிரிண்டில் வரும்போது வாங்கணும் அப்படின்னு இருந்தேன். பிரிண்டில் வரும்போது வாங்கி வச்சுருந்தேன். அதில் வாழ்க்கையின் நறுமணம் அப்படிங்கிற ஒரு கதை நான் வாசித்தேன். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முதல் கதை அப்பா அப்படின்ற அந்த டைட்டில் தான் ஃபஸ்ட்டு வாசித்தேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா கதையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதை. வாழ்க்கையினுடைய எல்லா படிநிலைகள் இதெல்லாம் அப்பா மகள் இதெல்லாம் நிறைய ஓடும். எனக்கு அதை விட இந்த வாழ்க்கையின் நறுமணம் அப்படிங்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா, அந்த கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் முழுசாக சொல்லலை. அந்த கதையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல. அந்த கதையை சுருக்கமாக சொல்கிறேன். நிச்சயமாக இந்த நூலை வாங்கி வாசிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. ஒரு ஸ்கூல் வாத்தியார். அவர் தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கிறாருன்னா, எனக்கு யாரும் இல்லாமல் தனியாக இல்லை, எல்லோரும் இருந்துமே அவர் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி தனியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்கூல் வாத்தியாருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் இறந்து போயிடுறான் ஒரு நாள். அப்போ தனக்கு மனைவி இல்லை. ஏன் இல்லைன்னா, தன் மனைவியின் மீது ஏதோ ஒரு சந்தேகத்தின் காரணமாக அந்த மனைவியை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்போது தன் மகன் இறந்து போகிற அந்த காட்சியிலிருந்து இந்த கதை தொடங்குது. அப்போ தன் மகன் இறந்து போகிறதுக்காக அழுகிறாரு. கூடவே இந்த கதையை சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்து கூடவே தன்னுடைய அக்கா ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்க. யாருமே இல்லாததுனால தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு அக்கா இருக்கிறாங்க. இவ்வளோ தான். 2 பேர் தன்னுடைய மகன் இறந்து போனதுக்காக உட்காந்து ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அழுகுறாங்க. தன் மகன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு அழுகுறாரு. அப்போது இந்த தகவலை வெளியாட்களுக்கு யாருக்குமே சொல்ல வேணாம். சரி, வெளியாட்களுக்கு தான் சொல்ல வேணாம், நண்பர்களுக்காவது தன்னுடைய மகன் இறந்து போன செய்தியை சொல்லாமல் வேணாம் இருப்பானா அப்படின்னா, இந்த கதையில் அப்படி தான் பண்ணுறாரு. தன் நண்பர்களுக்கு கூட, தன் உடன் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராக ஒரு பள்ளியில் அவர் வேலை செய்கிறாரு. உடன் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுக்கு கூட அவர் இந்த தகவலை சொல்லலை. தன் மகன் இறந்து போனதை அப்படியே சைலண்ட்டாகவே வச்சுருக்கிறாரு. அப்போது தன்னுடைய அக்கா சொல்கிறாங்க, இந்த தகவலை யார்கிட்டையாவது சொல்லலாம், உன்னுடைய கூட வேலை செய்கிறவங்களை சொல்லலாம், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க சொல்லலாம் அப்படின்னா, சொல்லி என்ன ஆக போகுது, பேருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, இல்லை இதிலிருந்து ஏதாவது கேள்வி கணைகள் வரும், அந்த நேரத்தில் மட்டும் எல்லோரும் ஒரு போலியான ஒரு ஆறுதலை சொல்லிட்டு போவாங்க, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை பேசுகிற ஒரு தொனியிலேயே இந்த கதாபாத்திரம் அப்படின்னு நகர்றது. சரி, இந்த தன் இறந்து போன மகனுக்கு அந்த ஈமச்சடங்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன் பணிபுரியக்கூடிய பள்ளியில் போயிட்டு ஏதாவது பணம் வாங்கணும்னு போகிற ஒரு காட்சி இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு அங்கே அந்த காசு கொடுக்குற அந்த காசாளர்கிட்ட கேட்குறாரு, என்னன்னா பையனுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு. அப்போ 20 வருஷம் அந்த பள்ளியில் வேலை செய்திருக்கிறோம், இது நாள் வரைக்கும் இந்த மனிதர் எதுக்கும் வராத ஒரு மனிதர் அப்படின்ற வகையில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பணமும் காசாளர் மேலே இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு பணமும் கொடுக்குறாரு. அப்போது என்ன ஆச்சு மகனுக்கு அப்படின்னு பணம் கொடுக்கும்போது கேட்குறாங்க, நிமோனியா. ஐயோ, ரொம்ப மோசமான ஒரு நோயாச்சே, உடனடியாக இன்றைக்கெல்லாம் நிறைய மருந்து வந்துச்சு, குணப்படுத்துங்க, மேலதிகமாக எதுவும் இன்னும் பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த காசாளர் சொல்லி அனுப்புறது வரைக்கும் போகுது. அப்போ அந்த இடத்துல கூட தன் மகன் இறந்து போனதை ரிவீல் பண்ணல. அப்போது வர வழியில் அந்த வண்டிக்கு அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் செய்யணுமோ அதுக்கு இது எல்லாமே தூக்கிறதுக்காவது ஒரு 4 பேர் வேணும்ல. அப்போ அதுக்கு கூட நம்ம பணத்துக்கு ஆள் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த அடக்கம் செய்கிற நிகழ்வுக்கு முன்னாடியே அந்த அத்தை, அதாவது இறந்து போன அந்த பையனுடைய அத்தை, ஏதாவது அன்னதானம் போடலாமா அப்படின்னு கேட்கும்போது, வேணாம், அன்னதானம் போட்டு என்ன பண்ண போகுது, நம்ம இறப்பு வீட்டில் போயிட்டு உணவு போட்டு எப்படி நம்ம பரிமாறிட்டு உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு பேசுகிறதா இருக்கலாம். தன்னுடைய அக்கா இறந்து போன தன்னுடைய மகனுடைய காலை பிடிச்சி அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்போது இறந்து போன தன்னுடைய மகனை கால் பிடிச்சி ஏன் அழணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள். ஏன் அப்படின்னா, ஒரு காட்சியை சொல்கிறாங்க இந்த இடத்துல. தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள்
அது ரொம்ப ஒரு விலை குறைவான அல்லது ஒரு ஒரு மட்டமான பொருளாக கூட இருக்கட்டும், அது எனக்கு முக்கியம் அப்படின்ற இடத்துல எனக்கு அது முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். அப்போது தன்னோட பணிபுரியக்கூடிய ஒரு நபர் ஒரு டைம் லைட்டர் கேட்டு அவர்கிட்ட வாங்கியிருப்பார். அந்த லைட்டர் தானே அப்படின்னு இருக்க மாட்டார். லைட்டர் கொடுத்துட்டு திருப்பி அவர்கிட்ட வராது, அதை காணோம் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பார். இவரும் எங்கெங்கேயோ தேடி பார்ப்பார், அந்த லைட்டரை கிடைக்காது. அப்பயும் ஒரு மனசு பொறுக்காமல் சாயந்தரம் அந்த வாங்கின நபர்கிட்ட வீட்டில் போய்ட்டு சும்மா ஒரு இன்னொரு டைம் கேட்டு பார்க்கலான்னு போகும்பொழுது அந்த வாங்கின நபர் விளையாட்டாக வந்து இவர்கிட்ட மறைச்சி வைக்கணுன்றதுக்காக லைட்டரை வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துருப்பார். இந்த லைட்ரு இவ்வளோ முக்கியமாடா, அதுக்கு அவ்வளோ பெருமதியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பொருளுக்கு மதிப்பு இல்லைடா, என்கிட்ட இருக்குது, எனக்கு அது முக்கியம் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அதன் வகையில் தன் மகன் இறந்து போனதை எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக இருக்கார். அப்போது எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. தன் மகன் அடக்கம் செய்யப்படுறார். இது அந்த தகவல் யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த அடக்கம் பண்ணதுக்கு பிறகு ஒரு 4 நாள் கழித்து இந்த தகவலை வந்து தன் பணிபுரியக்கூடிய பள்ளியினுடைய முதல்வரிடத்துலையாவது இந்த தகவலை சொல்லணும் அப்படின்னு தயங்கி போயிட்டு ஒரு வழியாக பள்ளி முதல்வர்கிட்ட சொன்னோடனே அவர் ஷாக் ஆகிடுவார். இது எவ்வளோ இது துயரமான சம்பவம், உன்னோட ஒரே மகனை நீ எழுந்துட்டு நிற்கிற, இப்போ கூட நீ வந்து சொல்லாமல் இவ்வளோ 4 நாள் கழித்து வந்து சொல்கிறிய, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய கூட பணி செய்யக்கூடிய நண்பர்கள்ட்டையாவது சொன்னியா? இல்லை யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு. முதல்ல போய் சொல்லுப்பா, நீ என்னப்பா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு அவர் வந்து தனக்கு அறிவுரை கூறி அனுப்புகிறாரு. ஆனாலும் அவர் தன் நண்பர்கள் யார் இடத்துலையும் இந்த தகவலை அவர் சொல்லவே இல்லை, சொல்லாமல் தவிர்த்துறாரு. இப்போது பொழுது சாயுது, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு போகும்பொழுது ஏன்டா வீட்டுக்கு நம்ம போகணும், வீட்டுக்கு போனால் என்னுடைய மகனுடைய ஞாபகம் எனக்கு வருமே, அவன் இப்போது பள்ளி பருவம் முடிச்சுட்டு அவனை கல்லூரியில் சேர்க்கறத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமே அவனை அப்படின்னு தன் மகனை பற்றிய பல எண்ண ஓட்டங்கள் தனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கடைக்குள்ளே போகிறார். கடைக்குள்ளே போனோன்னே அந்த கடைக்கு முன்னாடி கை கடிகாரங்கள் எல்லாம் வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கை கடிகாரத்தை பார்த்தோன்னே தன்னுடைய மகன் ஞாபகம் வருது. ஐயோ, என்னுடைய மகன் ஒரு கடிகாரம் கேட்டானே, நம்ம அதை வாங்கி கொடுக்கவே இல்லையே, நீ காலேஜ் போகும்போது தான் நான் அவனுக்கு கை கடிகாரம் வாங்கி கொடுப்போம்னு சொன்னேனே அப்படின்ட்டு அந்த கடிகாரங்களுடைய எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவார். அப்போ பார்க்கும்பொழுது விலையில் ரொம்ப மலிவாக இருக்குது. அப்போது இவ்வளோ மலிவுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் முன்னாடி என் பையனுக்கு இதை நான் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு பார்த்துட்டே வர்றாரு. அதில் கடைசியாக ஒரு கடிகாரம் எடுத்து பார்க்குறாரு. அப்போ அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த பெண் வந்து, சார் இது ரொம்ப சூப்பராக இருக்கும், இது நல்லா இருக்குது அப்படின்னு விலையும் ரொம்ப சொல்லி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் டக்குன்னு, ஆமாம் இதை நான் வாங்கிப்பேனே, என் பையன் கட்டவா போகிறான் அப்படின்னு ஒரு இதில் ஒரு மாதிரி பதட்டமாகி அந்த கடிகாரத்தை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ திருப்பியும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும்பொழுது அவருக்கு தோணாது. அப்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்புக்கு போவார். ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு இதனால் வரைக்கும் அந்த குடியோ எதுவுமே இல்லாத அந்த மனிதர் இப்போ ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே பியர் ஒன்று ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிப்பார். அதிர்ஷ்டவசமாக அந்த ஒயின் ஷாப்பில் தன்னுடைய கல்லூரி கால நண்பர் ஒருத்தரை பார்த்துருவார். அந்த கல்லூரி கால நண்பருக்கும் இவருக்குமான கல்லூரி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இவங்க பார்க்கும் பொழுது திருப்பியும் அது எதுவும் பிரச்சனை துளிர் விடுமா என்ன அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்புறம் குடிச்சிட்டு வரும்போது எவ்வளோ பணம் ஆகும், அந்த குடித்ததுக்கான பணத்தை கொடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு. இவரே ஒரு கணக்கு போட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வர்றாரு. ஒருவேளை திருப்பி அவன் வந்து அந்த பணத்தினுடைய சில்லறையை கொடுத்து வந்தான்னா அப்போயோ அவனுடைய எல்லா விஷயத்தையும் முடிச்சிக்கலாம் அவன்கிட்ட அப்பயே பேசிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. சொன்ன மாதிரியே அவர் ஒரு 250 ரூபா ஆக வேண்டிய இடத்துல 300 வச்சுட்டு வந்தார். 50 ரூபா திருப்பி கொடுறது பின்னாடி வந்து தன் நண்பர் கூப்பிடுவார். ஸோ இல்லை இவன் வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ மாறி இருக்கான் அப்படின்னு திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் காலையில் தன் பள்ளியினுடைய முதல்வரும் சில உடன் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் வராங்க. வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன் என்னென்னா, தன் கூட வேலை செய்யக்கூடிய யாராவது ஒரு நபருடைய வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா அவங்க ஒரு நிதியை வந்து கொடுக்கறது அப்படின்றது, அதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு ஒயினும் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒயின் பாட்டிலு. அந்த இறப்பை வந்து இந்த ஒயினோட அனுசரிக்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனால் இவருக்கு மைண்ட் இருக்காது. எனக்கு வந்து நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா அப்படின்னோடனே சரி அப்படின்னு வந்த உடனே அந்த பணம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை மட்டும் கொடுத்துட்டு இவரும் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்தது கொஞ்சம் நேரத்துலேயே அந்த வீட்டினுடைய காலிங் பில் அடிக்கும். அப்போது இவர் வந்து தன்னுடைய அக்கா கிட்ட சொல்லிவிடுவார், இங்கே பாரு நான் யார்கிட்டையும் பார்க்க விரும்பலை, நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை, யாருன்னா வந்தால் நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிடு அப்படின்னுவார். இவங்க போய் அந்த அக்கா கதவு திறப்பாங்க. திறந்ததும் தன் மகனுடைய ஆசிரியர் வந்திருப்பார். அப்போது
தன் கையில் வந்து ஒரு பேப்பர் இருக்கும். அது தன்னுடைய மகன் கடைசியாக எழுதின ஒரு ஒரு கடிதம். அந்த ஆசிரியர் வந்திருக்கார் அப்படின்னோடனே இவர் இறங்கி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அவர் வந்து இல்லை பரவாயில்ல, நான் இது மாதிரி பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். மேலே வந்து அந்த கடிதத்தை பிரித்து அவர் உட்காந்து பொறுமையாக வாசித்து பார்ப்பார். அந்த கடிதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சின்னதாக தான் இருக்கும், ஒரு 10-20 லைன் தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஒரு எடை மிகுந்த ஒரு சொற்களால் இருக்கக்கூடிய ஒரு கடிதமாக இருக்கும். அதாவது அந்த பையனுக்கு தன்னுடைய அம்மாவை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். அப்போது தான் பிறந்ததுலேருந்து அம்மா இல்லை அப்படிங்கிறது தான் அப்பா சொல்லியிருக்காரு. அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலை. ஒருவேளை அம்மா உயிரோடு இருக்கலாம், இருந்தால் எங்கேயாவது இருக்கலாம். வாழ்நாளில் எப்பயாவது ஒரு முறையாவது தன் அம்மாவை பார்த்து விட வேணும். அம்மா வந்து ஏதாவது மோசமானவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய மிகப்பெரிய ஏக்கமாக இருக்கும். அப்போது தன்னுடைய மகனுடைய இறப்பிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கான காரணம் இந்த தவிப்பாக கூட இருக்கலாம்னு அந்த தந்தை அந்த இடத்துல யோசிப்பார். இது ஒரு முக்கியமான இடம். அடுத்து அந்த வயதான அந்த அக்காவுக்கும் இவருக்குமான கான்வர்சேஷன், அது ரொம்ப முக்கியமான இடம். இந்த அக்கா வந்து இடம் இல்லாமல் இங்கே இருக்கிறது. அப்போ அந்த இடம் இல்லாமல் இங்கே இருக்கிறதுன்றதே ஒரு வேதனை. அதில் யாருக்கு முதல்ல இறப்பு வரும் அப்படிங்கிறத ஒரு போட்டி நடக்கும் எப்போவுமே. இந்த முதியோர்களுக்கு வந்து யாருமே இல்லாத யாரையா ஒருத்தர் சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஏற்படும்ல. அந்த இன்கன்வீனியன்ஸ் இந்த இடத்துல தெளிவாக வந்து எழுதியிருக்கிறது நுட்பமாக இருந்தது அந்த இடம். அப்போ அந்த கடிதத்தை தொடர்ந்து திருப்பியும் தன்னுடைய நண்பரை வந்து பார்க்க போகிறது, அந்த ஒயின் ஷாப்புக்கு போகிறது. அப்போ அந்த ஒயின் ஷாப்பில் போய் அந்த பழைய நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாத்தையும், அந்த பழைய பஞ்சாயத்துகள்லாம் சரி பண்ணுறது. அந்த பணப்பிரச்சனை இருந்தது, இவங்களுக்குள்ளே கேஸ் போட்டுக்கிட்டது, அதெல்லாம் அவன் கல்லூரி காலத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு பார்ட்டு. அப்போது திருப்பி உன்னுடைய பையன் எப்படி இருக்கான்னு அந்த நண்பர் ஒயின் ஷாப்பில் இருக்கும்போது கேட்பார். அவன் இறந்துட்டான், என்னடா சொல்கிற அப்படின்னும் பொழுது, ஆமாம் 4 நாள் ஆச்சு இறந்து அப்படின்னும் பொழுது, அப்போ நீ முன்னாடி வந்தியே அப்போது அவன் மகன் இறந்துட்டானா, நீ சொல்லவே இல்லையே அப்படின்னா, இல்லை சொல்ல தோணலை. இந்த மக்களுடைய போலித்தனமான அந்த நேரத்து ஆறுதல் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவான். ஐயா என்னடா நீ இப்படி இருக்கியாடா அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போது இறுதியாக இந்த 2 நண்பர்களுக்குள்ளே பேசிட்டு போகும்பொழுது, ஒன்றும் மனசில் நீ வச்சுக்காத, எல்லோரும் ஒரு நாள் இறந்து தான் போகிறாங்க, யாரோ நம்ம வாழ்ந்து தான் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு தன் நண்பர் வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு. அந்த ஆறுதல் நிஜமான ஆறுதலாகவும் உண்மையான ஆறுதலாகவும் இருப்பதாக தான் உணர்றாரு. அப்போது அடுத்த முறை வரும்பொழுது, என் மனைவி நல்லா சமைப்பா, அவகிட்டேருந்து ஒரு ஸ்டூ வந்து சமைக்க சொல்கிறேன், சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அப்போது இவர் உலகத்தில் யாராவது தன் மனைவி சமைக்கிறதையே நல்லா இருக்குன்னு யாராவது வந்து ரசிப்பானா அப்படின்னு வந்து இவர் ஒரு நமட்டத்தனமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு கேட்பார். அப்போது அவர் அந்த டைமில் அவர் கொடுக்கக்கூடிய ரிப்ளை தான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை, மனைவி இல்லாமல் இருக்கிறது தான் முட்டாள்தனம், என்ன நான் சொல்கிறது அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுப்பார். ஸோ அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த கதையில். அப்போது கடைசியில் யார் தான் இங்கே முட்டாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கும். அந்த கேள்விக்கு பிறகு தன் நண்பர் மேலே கை வச்சுட்டு இருந்த அந்த கையை தட்டி விட்டு, உங்கள்கிட்ட இவ்வளோ நாத்தமாக இருக்குது, முதல்ல கையடுறா அப்படின்னு தட்டி விட்டுருப்பார். அந்த தட்டி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தன் நண்பரை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துடுவார். அங்கேருந்து தன் வீட்டை நோக்கி சிரிச்சுக்கிட்டே அவரை நகர்ந்து போயிடுவார் அப்படின்னு இந்த கதை முடியும். இது மேலோட்டமாக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன், பகிர்ந்திருக்கேன். வாட்சிங்கன்னா இந்த கதையினுடைய ஒரு நுட்பம் வந்து நமக்கு புரியும். பல இடங்களில் நம்ம இந்த தனிமையை உணர முடியும். ஏதோ ஒரு வகையில் அவர் தனிமையை விரும்புகிறாரு. அது ஏன், என்னத்துக்காக? தன் மகன் இறந்த செய்தியை கூட சொல்லாத ஒரு மனிதன் ஏன் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறான், வேணாம் அப்படின்னு நினைக்கிறான்? இந்த மனிதர்களுடைய அந்த ஆறுதல் ஏன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறான்? எல்லாத்தையுமே ஒரு நமக்குள்ளே ஓட விட்டுருக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்குது. நிச்சயமாக இந்த கதையை நீங்கள் வாசிக்கணும். கூடவே அந்த அப்பா சிறுகதையும் கூட, இன்னும் இந்த தொகுப்பில் எல்லா கதையுமே ரொம்ப நல்ல கதைகளாக தான் இருக்குது. அதில் எதுவுமே குறை சொல்லக்கூடிய கதைகள் எதுவுமே இல்லை. மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்மளால் எதுவுமே கஷ்டப்படாமல் படிக்க முடியுது. ரொம்ப சிரமமே படாமல் ரொம்ப எளிமையாக அந்த கதைகளை வாசிக்க முடியுது. அந்த வகையில் ஒரு நல்ல தொகுப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கதையை வாசிங்க. நன்றி.